வணக்கம். நேற்றைய செய்திகளின் தொகுப்பு அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்கன்னா, உதயநிதி சிறைச்சாலை அவரை சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லி இன்றைக்கி கூட்டிகிட்டு போனதெல்லாம் தெரியும். அதை பற்றி விஷால் அவர்கள் பேசியிருக்காரு. விஷால் அவர்கள் சிஎம்க்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அது என்ன? இன்னொரு பக்கம் யஷ்வந்த் சர்மா, யாரும் மறந்திருக்க முடியாது, இன்றைக்கி நீதியரசர். அந்த நீதியரசர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்து உங்களை எரிஞ்சு போனதெல்லாம் தெரியும். அது சம்பந்தமான விசாரணை வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. யஷ்வந்த் வர்மா குற்றவாளி அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு பிறகு அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய பல பேருக்கு இன்றைக்கி நீதிமன்றங்களில் ஜாமீன் கிடைச்சிட்டு இருக்குது. அப்போ திறமையாக இவர்கள் வழக்காடுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ண போகுது? ஏன்னா கனிமொழி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவரை போய் சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் சந்திப்பது விவாத பொருளாக இருக்கிறது. எதற்காக சந்தித்தார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் சந்திக்கும் போது முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனையை பற்றி நாங்கள் சந்தித்தோன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இன்னொரு பக்கம் பழனி கோயில் விஷயத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களுக்கு நெஞ்சோலி வந்து விட்டது. அதாவது பழனி கோயில் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த வக்கீல் அவர் தான் மீடியேட்டராக இருந்தார். அவர் இறந்தே போயிட்டார் சிறையில். இவருக்கு இப்போ நெஞ்சுவலி ஆஞ்சியோ பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பழனி கோயிலில் யார் இதுக்கு காரணம் அப்படிங்கிற உண்மை தெரியாமலே போய்விடுமா? ஏன்னா கொடநாடு கேஸில் இதே மாதிரி தான் பல பேர் சேர்த்தாங்க. இது வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்படி அரசியல் சம்பந்தப்பட்ட கொலைகளை கண்டே பிடிக்க முடியல. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் புகாரிங்கிற ஒரு ஆய்வாளரை கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கஸ்டடியில் எடுக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ சாதாரண மனிதன்னா டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அரசியல் கொலைகள்லாம் கண்டுபிடிப்பது லேட்டாவது. அரசியல் பிறவுகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை யார் பண்ணுறா? இது வெகுஜன மக்களின் கோபமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இந்த ஆட்சிக்கு நீங்கள் மார்க் போடணுன்னா எவ்வளோ மார்க் போடுவீங்க? டிவிக்கு அரசு அப்படிங்கிறது முழுக்க ஊழல் இல்லாத அரசுன்னு நான் சொல்ல மாட்டேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்கள் இருக்குது. சிஸ்டத்தை மாற்றணும்னு ஒருத்தர் முயல்றாரு. அதில் 1000 சங்கடங்கள் இருக்குது. சில அமைச்சர்களுக்கு கூட இருக்கவங்களே சில உள்ளடி வேலையெல்லாம் பார்க்குறதா நேற்று நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் அது சம்மந்தமாக உங்கள் ஊரில் இன்றைக்கி ஊழல் குறைஞ்சிருச்சா, பத்திரப்பதிவு துறை நிறைய இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். உங்கள் ஊர் பேர் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம். கனிமொழி அவர்கள் போய் நிதின் கட்கரி அவர்களை சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது பலவிதமான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நிதின் கட்கரி அப்படிங்கிறவர் ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தைன்னே சொல்லலாம். எப்படி இன்றைக்கி மும்பை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிட்னாபிஸ் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவரோ அதே மாதிரி கட்கரி ரொம்ப நெருக்கமானவர். அப்போ கட்கரி அவர்கள் சந்திக்கும் போது சொல்லப்பட்ட காரணம், கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தூத்துக்குடி இந்த சாலையெல்லாம் அது சம்மந்தமாக நான் பேசினேன், ரோடு வசதிக்காக பேசினாங்கிறாங்க. இதற்கு முன்பு ரோடு வசதிக்காக நிதின் கட்கரியை கனிமொழி அவர்கள் எப்போது சந்தித்தார்? ஏன்னா பிரச்சனை வரும்போது தான் இவங்க போய் சந்திக்கிறாங்க. இதே போல் KN நேரு அவர்கள் வீட்டில் ரெய்டு நடக்குது. அவங்க தம்பிக்கு நெஞ்சுவலி வருது ரவிச்சந்திரனுக்கு. அது நடந்து 3வது நாள் நேரு அவருடைய பையன் அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்குறாங்க. நிர்மலா சீதாராமனை பார்க்கும்போது என்ன சொல்கிறார்? தொகுதி வளர்ச்சியை பற்றி பேசுகிறேங்கிறார். இது கூட யாரும் சொல்லித்தரல. திமுக 75 ஆண்டு கால கட்சிங்கிறாங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்க. எதுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இல்லை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், இல்லை வேறு ஏதாவது காரணம், அதை விட்டுட்டு தொகுதி பிரச்சனைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? பார்த்துட்டு வந்தார். இதே போல் நம்ம துரைமுருகன் அவங்க பையன் வீட்டில் ரெய்டு நடந்தது, கதிரானந்த் வீட்டில் ரெய்டு நடந்தது. சனிக்கிழமை நடக்குது, வெள்ளி சனிக்கிழமை நடந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த இதெல்லாம் பூட்டெல்லாம் உடைக்க முடியலன்னு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உடைச்சாங்க. லாக்கர்லாம் உடைக்க முடியலன்னு. அதுக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம துரைமுருகன் அவர்களும் ஜெகத்ரட்சகன் அவர்களும் டெல்லியில் இருக்காங்க. கேட்டதுக்கு துரைமுருகனை கேட்குறாங்க, என்னங்க திடீர்னு டெல்லி வந்திருக்கீங்கன்னா? அலுவல் காரணமாக வந்தேன். அதாவது திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ சீரியஸாக வேலை பார்க்குறாரு அவர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ. கவர்மெண்ட் ஆஃபீஸே லீவு ஞாயிற்றுக்கிழமை. இவர் எந்த அமைச்சரை பார்க்க போகிறாரு? ஒன்றிய அமைச்சர். நல்லா யோசனை பாருங்கள், எதுக்கு இவங்க டெல்லி போகிறாங்க? அப்போ அதையும் தாண்டி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் கடைசி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரு. அங்கே போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் சந்திப்பு, டைம் கேட்டு ஒதுக்குறாங்க. 2 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் ஏன் போகல அப்படின்னு வீடியோ வெளியிட்டார் ஸ்டாலின். கடைசியாக போனார்ல, ஏன் போனார்னு வீடியோ வெளியிட்டார். கடந்த காலங்களில் திமுகவுடைய தவறுகளை பட்டியலிட்டுட்டே இருக்கலாம். இப்போ கனிமொழி போய் நிதின் கட்கரியை பார்க்கறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு விடக்கூடிய தூது. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது
நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் 3 ஆர்எஸ்எஸ்காரர்களை சந்திச்சாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அண்ணன் ஆ ராசா. இதுதான் வந்தது. அப்போ மீண்டும் நெருக்கம் ஏற்படுத்துவதற்கு இப்போவே பிஜேபி தலைவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கனிமொழி அவருடைய அந்த 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 பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்துறதா தான் இன்னைக்கு டெல்லி ஊடகங்களே எழுதுது. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இல்லை கனிமொழி அவர்கள் அவங்க தொகுதி பிரச்சனையை தான் பேச போனாங்க நிதின் கட்கரி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, கமெண்ட்டை சொல்லுங்கள். இல்லைங்க திமுகவோட இதே வேலை பண்டாரம் பரதேசின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட்டணி போவாங்க, இந்த பக்கம் அதிமுகவும் நாங்களும் எதிரிம்பாங்க, திடீர்னு பங்காளிம்பாங்க, 2 பேரும் ஒரே கூட்டணியில் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, இவர்களை பற்றி நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது விஷால் அவருடைய பேச்சு. உதயநிதி அவர்களை ஆபாசமான பேச்சுக்கு கைது செய்ய ட்ரை பண்ணிங்கல்ல, அவரை கைது செய்யறதுக்கு பண்ணிங்க. அதே போல் பல யூடியூபர்கள் அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை தேவைன்னு விஷால் பேசியிருக்காரு. விஷால் பேசியது யார் பேசுகிறாங்கிறது முக்கியம், அவர் சொன்ன கருத்து என்ன கருத்து. அப்போ உதயநிதி மோசமாக பேசினாருங்கிறத விஷால் ஒத்துக்கிறார் ஃபஸ்ட்டு. 2வது வார்த்தை, இது மாதிரி பேசக்கூடிய பல யூடியூபர்களை நீங்கள் நடவடிக்கை எடுங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 பேர் யூடியூப்பில் பேசி தான் இப்போ குண்டா சாக் போட்டு முக்தார் அவர்களும் திருச்சி சூர்யாவும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டே எழுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் பேசுவது அப்படிங்கிறத தாண்டி சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் சில பேர் போடுற வீடியோ, அதாவது என்னென்னா அவங்க போடுற வீடியோ மிக மிக ஆபாசமாக இருக்கும். இளைஞர்களை குறிவைத்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடை பண்ணணும். ஏன்னா அங்கொன்று இங்கொன்றுமான நமக்கு செய்திகள் வருது. இப்போ நம்ம அரசியல் செய்தினா எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். சில பேர் இதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போன வாரம் கூட இந்த மாதிரி நிறையா செய்திலாம் வந்தது. நிறைய பேர் இதே மாதிரி வேலையாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர்களையும் கண்காணிக்க வேண்டும். அரசியல் பதிவுகளை பொறுத்த வரைக்கும் தனிநபருடைய அந்தரங்க விஷயங்களாகட்டும், ஒருவருடைய புகழை கெடுப்பதற்கு சொல்லட்டும், அவங்கள உருவ கேள்வி பண்ணுறதாகட்டும், அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய குடும்பம், இதெல்லாம் பற்றி கேவலப்படுத்தி பேசுறது, பொதுக்கூட்டத்தில் என்ன வேணால் பேசலான்னு பேசுறது, அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் உடனே ட்ரெண்ட் ஆகுது. ரொம்ப கேவலமாக பேசினா ட்ரெண்ட் ஆகும். மக்கள் அதற்கு நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் அது உங்களை மேன்மைப்படுத்தாத ஒரு சரியான அரசியல் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், இவர் சொல்கிறது கரெக்ட். விஷால் அவர்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நிறையா சொல்லுவீங்க, சார் இந்த யூடியூபர் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஆபாசமாக பேசுவார். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறது மக்கள் பார்க்குறாங்க, அது கம்மியாக பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் நான் இப்போ சில கருத்துக்கள் நான் உடன்படாத கருத்துக்கள் கூட உங்களுக்கு சொல்லலாம், இல்லை போர் அடிக்கிற மாதிரி கூட பேசலாம், அது கூட ஏற்றுக்கலாம். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை பார்க்காம கூட போயிடுவாங்க. ஆனால் ஆபாசமான கருத்துக்களையும் வன்முறை சார்ந்த கருத்துக்களையும் ஜாதி ரீதியான கருத்துக்களையும் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்பயும் சொல்கிறோம், இன்றைக்கி தம்ப்ளினில் அந்த நடிகை இந்த நடிகைன்னு போட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வியூஸ் வரும். ஆனால் அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த வேண்டும். நீ விஷால் அவர்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறோம், பல பேர் சொல்கிறோம். பொன்ராஜ் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதை ஆரம்பித்தோம், எஸ்வி சேகர் பேசியதை ஆரம்பித்து ஆர் ராசா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுறாரு, மறுபடியும் அந்த கருத்தை அவரே நீக்கிறாரு. கடந்த காலங்களில் பொன்முடி பேசுகிற பேச்சு. இப்போ என்னென்னா பொன்முடி அவர்கள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை. இப்போ நீதி எல்லாருக்கும் பொது அப்படிங்கும்போது ஒரு கேவலமான பதிவை போட்ட பொன்முடி இன்னும் ஜாமீன் வாங்கிட்டு இருக்கும்போது எங்கே செல்கிறோம் நாம் அப்படிங்கிற கேள்வி எழுது. நானும் சொல்கிறேன், இப்போ யூடியூப்பில் வியூஸ் கிடைக்குது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி பேசுபவர்களுடைய தரத்தை ஆராய்ங்க. ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் நல்லவரும் இல்லை, பேசாதவர் கெட்டவரும் இல்லை. நான் அதான் சட்டசபையிலே கூட சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் சில அமைச்சர்கள் நல்லா பேசுவாங்க, ஆனால் உள்ளடி வேலை பார்ப்பாங்க. சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்களே சொல்லுவீங்க, நல்லகண்ண ஐயா எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர், நிறையா அவரோட பழகியிருக்கேன். நல்லகண்ண ஐயா பெருசாக பேச மாட்டார், ஆனால் நல்லவர். கலைஞர் திறமையான பேச்சாளர். நல்லகண்ண ஐயாவா கலைஞர்னா மக்கள் யாரை விரும்புவார்கள்? நல்லா யோசனை பாருங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்க மக்கள் இவர்களை தவிர்க்க வேண்டும் நீங்களும், அப்படிங்கிறது தான் என்னுடைய விதியம். விஷால் அவர்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நிறையா ஆபாசமாக பேசக்கூடிய யூடியூபர் பண்ணி நடவடிக்கை எடுக்கிட்டு உதயநிதியை உள்ளே கொண்டு வந்தார் பாருங்கள், அதுதான் ஸ்பெஷல். ஏன்னா உதயநிதி அவர்கள் நான் அந்த மாதிரி பேசவே இல்லைங்கும்போது விஷால் தைரியமாக இல்லை அவரை நீங்கள் பண்ணீங்க இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்ல விஷயமா பார்க்குறோம். இந்த மாதிரி சில பேராவது நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஜஸ்டின் பாரு சாத்தான் குளம் மேட்டருக்கு மட்டும் நடிகர் பல பேர் பண்ணீங்க, நீங்கள் என்ன போனீங்க? அதேமாரி சிபிசிஐடி டிஐஜியாக பால நாகதேவியை நியமிச்சிருக்காரு சிஎம், நல்ல முடிவு. இதே போல் 10 ஐபிஎஸ் அதிகாரிகளை நேற்று அதிரடியாக மாற்றியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் பலவிதமான அதிரடிகள் இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் வர்மா உங்களுக்கு டெல்லியில் வீட்டில் 500 ரூபா கட்டி எரிஞ்ச விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவர். 2015 மார்ச் மாதத்தில் நடந்த நிகழ்ச்சி அது. இப்போது நாடாளுமன்ற அந்த குழு ஆய்வு பண்ணி இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீதிபதி குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அரசியல் புரட்சியில் மக்கள்கிட்ட பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சார் நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து முதல்ல மாதிரி இல்லை சார். இப்போ உதாரணமாக பாருங்களேன், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் போகிறாங்க. செந்தில் பாலாஜி நான் உத்தமர் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. இங்கே வந்து அவருக்கு முன்ஜாமீன் இல்லை. உடனே நைட்டோட நைட்டாக உச்சநீதிமன்றம் போகிறாரு. கபில் சிபில் முகுல் ரோஹித்தி மாதிரி வழக்கறிஞர்களை பிடிக்கிறாரு. ஆளுக்கு ஒரு 45 லட்சம் ஒரே நாளில் 1 கோடி ரூபா கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு உடனே அவங்க போய் நீதியரசர் சூரியகாந்த் அவர்களை பார்க்குறாங்க, தலைமை நீதிபதியை, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை. அடுத்த நாளே வழக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அடுத்த நாளே அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்படுகிறது. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்படுகிறது. உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணாதங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ காலையில் அவர் வீட்டில் போய் உட்காடுறாங்க, அதுக்கு உடனே நீதிமன்றம் சொல்லுது அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அந்த என்னன்னு புரியல. அப்போ சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானதுக்கும் போது இவர்களுக்கு மட்டும் வேகம் எடுக்குது எப்படி? இல்லை ஒருவேளை அவங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ அணுகிற ரூட்டு தெரியுதா? நமக்கெல்லாம் அந்த ரூட்டே தெரியலையா வெகுஜன மக்களின் கோரிக்கை? அப்போ யஸ்வந்த் சர்மா அவர்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட போது மக்கள் என்ன கேட்குறாங்க, அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தீர்ப்பு கொடுத்தாரு? அப்போ நிறைய பேருக்கு வந்து மோசமானவங்களுக்குலாம் வந்து ஒரு விடுதலை கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பணம் எப்படி கிடைச்சது? அதான் சொல்லிட்டீங்க, நாடாளுமன்ற குழு ஒரு குற்றவாளிங்குது. ஒரு நீதியரசர் குற்றவாளி அப்படின்னா நீதித்துறையின் மீது மக்களுக்கு எந்த விதத்தில் நம்பிக்கை வரும்? பல உயர்ந்த நீதியரசர்கள் இன்றைக்கி இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. குன்கா அவர்களை இன்றைக்கும் நாடு மறக்காது. ஜெயலலிதாவுக்கு அவர் தான் தீர்ப்பு கொடுத்தார். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், முதலமைச்சரே இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்புன்னு சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்ல, நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க மக்கள் இந்த நீதித்துறையின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீதித்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஜஸ்டின் மணிகண்டன் அவருக்கு நெஞ்சு வலி. இதை சொன்னவுடனே பல பேருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா சார் என்ன சார் இது, முக்கியமான வழக்குகளில் வரவங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்ததுன்னா, செந்தில் பாலாஜியை பிடிக்க போனால் அவருக்கு நெஞ்சு வலிங்கிறாரு, ஏவாவேடுவை பிரிக்க போனால் அவருக்கு என் உடம்பு ஃபுல்லாக அந்த வியாதி இந்த வியாதி அவர் 10 லிஸ்ட்டை சொல்கிறாரு. நேரு அவர்கள் வீட்டில் ரைடு போனால் அவங்க தம்பி ரவிச்சந்திரனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. இன்னொருத்தர் வந்து பழனி கோயில் விஷயத்தில் ஒருத்தர் இறந்தே போயிட்டார். ஆம்ஸ்டாங் விஷயத்தில் 4-5 பேர் என்கவுண்ட்ரு, அதில் ஒருத்தர் உள்ளே இருக்கும் போதே செத்துட்டார். இன்னொருத்தர் தலைமறைவாக இருக்கான்னாங்க. என்னங்க நடக்குது? இதெல்லாம் கேட்குறாங்களா இல்லையா? அப்போ வெகுஜன மக்களுக்கு இந்த சிஸ்டத்தின் மீது கோபம் வருவது இயற்கை. நம்ம பேசும்போது கூட சொல்லும்போது, அட போங்க சார், யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பணம் இருந்தால் அந்த நாட்டில் போதும், எல்லாம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வெகுஜன மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பழனி கோயில் விஷயம் மட்டுமில்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும், ஸ்ரீரங்கன் கோயில் ஆகட்டும், பலவிதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த உண்மைகள்லாம் வெளியே வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி போன 5 வருடங்கள் பண்ண விஷயத்தை இன்றைக்கி தோண்டி துருவி எடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து சேகர் பாபு சொல்கிறது உண்மைதான், எனக்கு விவரம் இல்லை தான். ஏன்னா நிறைய ஊழல்களை வந்து அறநிலைத்துறையில் பண்ணியிருந்தாலும் இன்னும் நாங்கள் முழுமையாக அதை வெளிக்கொணரல, இப்போ தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறாரு. ஒரு அரசாங்கம் நினச்சா 2 நாளில் ஆய்வு பண்ணிடலாம். வேகமாக ஆய்வு பண்ணி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். அதுதான் இன்றைக்கி வெகுஜன மக்களின் சந்தோஷமாக இருக்கும். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.